வெல்கம் டு கிரேட் மாலு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீட்டிங்ஸ்னால் என்னங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் நமக்கு க்ரீட்டிங் கார்டு சென்ட் பண்ணுவாங்களே அதுவா? நோங்க, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் யூஸ்டு டு வெல்கம் சம் ஒன், லைக் ஹாய், ஹலோ, குட் மார்னிங் அந்த மாதிரி சொல்கிறதுங்க. சரி, இந்த க்ரீட்டிங்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுறது? வேர் டு யூஸ் திஸ் க்ரீட்டிங்ஸ்? when we are meeting someone or starting a conversation or answering a phone call. சரிங்க, இப்போது நம்ம பசங்க ஸ்கூல் என்ட்ரானோன்னே டீச்சர்ஸ் பார்த்தா குட் மார்னிங் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம், குட் ஈவினிங் மேம் அப்படின்னு க்ரீட்டிங்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இந்த குட்டுங்கிற ஒரே அட்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம பசங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் வி ஹாவ் என் நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குங்க. ஆனால் நம்ம பசங்க குட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது வீட்டில் நம்ம அம்மா நமக்கு உப்மா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த உப்மா மார்னிங் சரி, ஆஃப்டர்நூன் சரி, ஈவினிங் 3 டைம்ஸும் உப்மாவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ வில் யூ லைக் டு ஈட் உப்மா? நமக்கு உப்மா பிடிக்கும் தாங்க. ஆனால் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணும்போது வி வில் ஃபீல் போர்டம். அதே தாங்க இங்கேயும் நான் சொல்கிறேன். இந்த குட்டுங்கிற ஒரே அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது கேட்குற டீச்சர்ஸ்க்கும் ஒரு போர்டமாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பசங்களுக்கும் அது ஒரு போர்டமாக இருக்கும். ஸோ இதை ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுங்க. அதுக்காக நம்ம அட்ஜெக்டிவ்ஸ், குட்டை தவிர நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை இப்போது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். adjectives with the days of the week. ஓகே, நமக்கு 7 days இருக்குது இல்லைங்களா? அதான் சண்டேக்கு சக்ஸஸ்ஃபுல், மண்டே மேஜிக்கல், டியூஸ்டே ட்ரூத்ஃபுல், வெனஸ்டே ஒண்டர்ஃபுல், தேர்ஸ்டே த்ரில்லிங், ஃப்ரைடே ஃபென்டாஸ்டிக், சாட்டர்டே சூப்பர். அவ்வளோதாங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்ரி வீக் வந்து இதே அட்ஜெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதை எவ்ரி வீக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு A4 ஷீட்டில் இந்த டேஸ் ஒரு பக்கமும் இந்த சைடு அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு பக்கமும் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு வீக்கும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் எழுதி போட்டு அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக சேஞ்ச் கொண்டு வரலாங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு கோட் சொல்கிறேங்க. சேஞ்ச் ஓன் கம் டு அஸ் ஆன் இட்ஸ் ஓன், we must change ourselves to create the change we seek. அவ்வளோதாங்க. நாம் தாங்க நமக்கான சேஞ்சை கொண்டு வரணும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.